வணக்கம். தற்பொழுது இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் சூரியனுடைய உச்சம் காரணமாக, அதாவது ஆண்டுதோறும் 2 தடவைகள் இலங்கைக்கு மிக அண்மித்த பகுதியில் சூரியன் வருவதுண்டு. அல்லது இன்னொரு வகையில் சொல்வதனால், பூமி ஆண்டுக்கு 2 தடவைகள் சூரியனுக்கு அதனுடைய சுழற்சி சுற்றுப்பாதையில் ஆண்டுக்கு 2 தடவைகள் அண்மித்து வருவதுண்டு. அந்த 2 தடவைகளையும் நாங்கள் சூரியனுக்கு அண்மிக்கின்ற நிலைமையை அண்மை நிலைமை என்று சொல்வோம். அதே போன்று நீள்வட்ட பாதையில் பூமி சூரியனை சுற்றுகின்ற பொழுது 2 தடவைகள் செய்மை நிலையில் இருப்பதும் உண்டு. இந்த அண்மை நிலையில் இருக்கின்ற நிலைமையில் முதலாவது ஆண்டினுடைய முதலாவது தொடக்கமாக ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரங்களில் இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் சூரியனுக்கு அண்மித்ததாக இருப்பதனால் சூரியனுடைய கோணம் கிட்டத்தட்ட 80 தொடக்கம் 90 பாகைகளில் நிலவுவதுண்டு. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி சூரியனுடைய உச்சம் பருத்தித்துறைக்கு நேராகவும், 5ஆம் திகதி இலங்கையினுடைய எல்பிட்டியோவுக்கு மேலாகவும், 6ஆம் திகதி களுத்துறைக்கு மேலாகவும், 7ஆம் திகதி கொழும்பு மற்றும் கலைஞவுக்கு மேலாகவும், 8ஆம் திகதி மகியங்கனைக்கு நேராகவும் கிட்டத்தட்ட 90 பாகை அளவில் சூரியன் உச்சம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த காலங்களிலும், கடந்த 3 ஆண்டுகளிலும் அல்லது கடந்த பல ஆண்டுகளாக இந்த காலப்பகுதிகளில் சூரியனுடைய உச்சம் உயர்வாக இருந்த பொழுதிலும் கூட வெப்பநிலையினுடைய அளவு ஒப்பீட்டு ரீதியில் மிக குறைவாக இருந்தது. இதற்கு காரணம், கடந்த 4 ஆண்டுகளாக லானினோ நிலைமை நிலவியதன் காரணமாக சூரியனுடைய உச்சம் மிகவும் உயர்வாக இருந்தாலும் கூட அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பவை கணிசமான அளவு குறைவாக இருந்தது. ஆனால் இம்முறை லானினோனுடைய தன்மை முடிவடைந்து கிட்டத்தட்ட எல்லினோவுக்குரிய ஆரம்ப கட்டங்களில் இருப்பதனால் இந்த தற்பொழுது நிலவுகின்ற சூரியனுடைய உச்சம் அதிகளவிலான வெப்பநிலைமையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மிக குறிப்பாக எதிர்வரும் 7ஆம் திகதி பகல் 12:12 இலங்கையில் நிழலில்லாத நிலைமை என அழைக்கப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகும். அதாவது கிட்டத்தட்ட கொழும்பு மற்றும் கலைஞ பகுதிகளை நோக்கி சூரியனுடைய கோணம், அதாவது கிட்டத்தட்ட 90 பாகை என்ற அளவில் இருப்பதனால் நிழலில்லாத ஒரு நிலைமை உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த நிலைமையை பொறுத்தவரையில் இந்த நிலைமை நீடிப்பதன் காரணமாக எதிர்வரும் 4ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் சூரியனுடைய உச்சம் மிக உயர்வாக இருக்கும் என்பதனாலும், நாளினுடைய பகல் பொழுதினுடைய அளவு மிக உயர்வாக இருக்கும் அல்லது அதிகமாக இருக்கும் என்பதனாலும் அதிகளவு வெப்பநிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. பொதுவாக வெப்பநிலையை பொறுத்தவரையில் 2 வகையான அளவீடுகள் மேற்கொள்ளப்படும். ஒன்று, நாளினுடைய அதிஉயர் வெப்பநிலை பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையான காலப்பகுதியிலும், நாளினுடைய அதிகுறைந்த வெப்பநிலை இரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரையிலான காலப்பகுதியிலும் அளவீடு செய்யப்படும். இந்த 2 அளவீடுகளின் அடிப்படையில் பெறப்பட்ட வெப்பநிலையை இரண்டையும் கூட்டி 2ஆல் பிரித்து வருகின்ற சராசரி ஒரு நாளுக்கான சராசரியாக அளவீடு செய்யப்படுகின்றது. ஆனால் பகல் பொழுது வெப்பநிலையை பொறுத்தவரையில் எதிர்வரும் நாட்கள், குறிப்பாக எதிர்வரும் 2ஆம் தேதியிலிருந்து இலங்கையினுடைய பல பகுதிகளுக்கும் பகல் பொழுது அளவீடு செய்யப்படுகின்ற நாளின் அதிகூடிய வெப்பநிலை 43 பாகை செல்சியஸை விட உயர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் இந்த காலப்பகுதிகளில் உணரக்கூடிய வெப்பத்தின் அளவு, உண்மையில் அளவீடு செய்யப்படுகின்ற வெப்பநிலையினுடைய அளவிற்கும் உணரக்கூடிய வெப்பநிலையினுடைய அளவிற்கும் பெரிய அளவு வேறுபாடுகள் காணப்படும். உண்மையான வெப்பநிலை என்பது சூரியன் மூலம் கிடைக்கின்ற கதிர்வீச்சின் அடிப்படையில் பெறப்படுகின்ற வெப்பநிலையோடு தொடர்பட்டதாக இருக்க, உணரக்கூடிய வெப்பநிலை என்பது ஏனைய வளிமண்டல நிலைமைகளினால் உருவாக்கப்படுகின்ற உணர்வோடு தொடர்பட்டதாக இருக்கும். எப்பொழுதுமே உண்மையான வெப்பநிலைக்கும் உணரக்கூடிய வெப்பநிலைக்கும் இடையிலேயே மிகப்பெரிய வேறுபாடுகள் காணப்படும். ஆனால் அந்த அடிப்படையில் எதிர்வரும் 2ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் 15ஆம் தேதி வரையான பகுதிகளில் நாட்டின் பல பகுதிகளிலும் உணரக்கூடிய வெப்பநிலையினுடைய அளவு 48 பாகை செல்சியஸை விட அதிகமாக இருக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே சூரியனுடைய உச்சம் உயர்வாக காணப்படுகின்ற அந்த காலப்பகுதிகளில் வளிமண்டல ஈரப்பதனுடைய அளவு மிக உயர்வாக காணப்படும் என்பதனால் அதிகூடிய அளவிலான வெப்பநிலை உணர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மனித உடலை பொறுத்தவரையில் மனித உடல் ஒரு 40 பாகை செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலையை உணர்கின்ற பொழுது அது ஆபத்தான வெப்பநிலை என்ற கணக்கீட்டிலேயே வரையறுக்கப்படும். பொதுவாக இந்த 40 பாகை செல்சியஸ் வெப்பநிலை என்பது அனைவருக்கும் அவர்களுடைய உடல் சமநிலைக்கு ஏற்ற வகையில் பொருத்தமானதாக இருக்காது. இந்த 40 பாகை செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலை உணரப்படுகின்ற பொழுது பலருடைய உடல் பல அசௌகரியமான நிலைமைகளை உருவாக்கக்கூடும். ஆகவே எதிர்வரும் 2ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் 15ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உண்மையான வெப்பநிலையும் பகல் பொழுதில் அளவீடு செய்யப்படுகின்ற உண்மையான வெப்பநிலையும் 43 பாகை செல்சியஸுக்கு மேலாக இருக்கும். அதே வேளை உணரக்கூடிய வெப்பநிலையுடைய அளவு
48 பாகை செல்சியஸை விட கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதனால் இந்த அதிகரித்த வெப்பநிலை தொடர்பாக பொதுமக்கள் மிகவும் விழிப்பாக இருப்பது அவசியமானது. எங்களுடைய நாட்டில் அத்தகைய நிகழ்வுகள் இல்லை. இருந்தாலும் கூட கடந்த சில ஆண்டுகளில் ஒரு சில இறப்புகள் பதிவாகி இருக்கின்றன. ஆனால் சில நாடுகளில் இந்த காலப்பகுதியில் நிலவுகின்ற அல்லது உருவாகுகின்ற வெப்ப அலை ஹீட் வேவ் என்பது பல உயிரிழப்புகள் ஏற்படுத்துகின்ற நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எல்னினோவினுடைய ஆரம்ப நிலைமைகள் உருவாவதற்கான ஏதி நிலைகள் இந்து சமுத்திர பிரதேசத்தில் காணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சூரியனுடைய உச்சமும் உயர்வாக இருக்கும் என்பதால் கிடைக்கின்ற அதிகூடிய வெப்பநிலை ஒரு வெப்ப அலையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளையும் கொண்டிருப்பதனால் பொதுமக்கள் இந்த உயர்ந்த வெப்பநிலை தொடர்பாக மிகவும் விழிப்பாக இருப்பது அவசியமானதாகும். குறிப்பாக இந்த நாட்களில் சூரிய உதயம் கிட்டத்தட்ட, அதாவது சூரியனுடைய உதயம் என்பது காலை 6 மணி 10 நிமிடங்களில் தொடங்கி இரவு 7 மணி வரைக்கும் பகல் பொழுது நீடிப்பதற்காக அல்லது கதிர்வீச்சினுடைய தன்மை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் பகல் பொழுது தங்களுடைய நடமாட்டத்தை தவிர்த்துக் கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். குறிப்பாக முற்பகல் 10 மணிக்கு பின்னரும் பிற்பகல் 3 மணிக்கு முன்னரும் வெளி நடமாட்டங்களை அல்லது திறந்த வெளி பிரயாணங்களை தவிர்ப்பதனூடாக மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும். இதற்கு மேலதிகமாக உண்மையான வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் பூமியினுடைய சில பகுதிகள், குறிப்பாக நகர பகுதிகளில் நிலவுகின்ற அதிகளவிலான கட்டிடச் சூழல் காரணமாக அவை உறிஞ்சி வெளியிடுகின்ற நெட்டலை கதிர்வீச்சு மிக உயர்வாக இருக்கும் என்பதனால் சூரியனுடைய வெப்பநிலை மிக உயர்வாக இருக்கின்ற அதே வேளை கட்டிடங்களினுடைய மேற்பரப்புகள் அல்லது சீமெந்து மேற்பரப்புகள் உறிஞ்சி வெளியிடுகின்ற நெட்டலையினுடைய அளவும் அதிகமாக இருக்கும் என்பதனால் கட்டிடங்கள் செறிவான பெருமளவான நகர பகுதிகளில் இது வெப்ப உணர்வை அல்லது உணரக்கூடிய வெப்பநிலையினுடைய அளவை மிக உயர்வாக வைத்திருக்கும் என்பதனால் தயவு செய்து பொதுமக்கள் அனைவரும் இந்த உயர்ந்த வெப்பநிலை தொடர்பாக மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும். உயர்ந்த வெப்பநிலை நிலவுகின்ற காலப்பகுதிகளில், அதாவது எதிர்வரும் 2ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உயர்ந்த வெப்பநிலை இருக்கின்ற காலப்பகுதிகளில் வளிமண்டல ஈரப்பதனுடைய அளவும் அதிகமாக இருக்கும் என்பதனால் அதிகளவிலான ஈரப்பதனும் மனித உடலில் சில அசௌகரியங்களை அல்லது சில வகையான தீங்குகளை ஏற்படுத்தும் என்பதனால் இயன்றுமான வரைக்கும் பொதுமக்கள் இந்த காலப்பகுதிகளில் முற்பகல் 10 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் திறந்தவெளி பிரயாணங்களை தவிர்ப்பதும், அதே சமயம் குழந்தைகள், சிறுவர்கள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்ற கடுமையான வெப்பத்திற்கு உணர்திறன் மிக்கவர்கள் இயல்பான வரைக்கு தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவசியமானதாகும். இந்த உயர்ந்த வெப்பநிலை என்பது எப்பொழுதுமே ஆவியாக்கத்தினுடைய மிக முக்கியமான காரணியாக இருக்கும் என்பதனால் பல பகுதிகளில் திறந்த மேற்பரப்பு நீர்நிலைகளினுடைய ஆவியாக்க அளவும் மிக உயர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு எங்களுடைய நீர்ப்பாசன நடவடிக்கைகளும் நாங்கள் காலமை பொழுதுகளை மேற்கொள்கின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற பெருமளவான நீர் ஆவியாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதால் நாங்கள் நீர்ப்பாசன நடவடிக்கைகளிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பயிர்களுக்கு இறைக்கின்ற நீரினுடைய அளவினுடைய உச்சம் முழுவதும் பயன்படக்கூடிய வகையில் மாலை அல்லது இரவு வேளைகளில் நீர்ப்பாசன வசதிகளை மேற்கொள்வதனூடாக கிடைக்கின்ற மேலதிகமான அதிகளவிலான ஆவியாக்கத்தை கணிசமான அளவு கட்டுப்படுத்த முடியும். ஆகவே பொதுமக்களை பொறுத்தவரையும் இந்த அதிகளவான வெப்பநிலை என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு எச்சரிக்கையாக பின்பற்றுவதனூடாக அதிகளவிலான பாதிப்புகளை குறைக்க முடியும். பொதுவாக உலகம் முழுவதிலுமே ஏற்படுகின்ற இந்த அதிக வெப்பநிலை என்பது பல பிரதேசங்களில் அதிகளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வானிலை அனர்த்தமாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதுபோன்ற ஒரு சூழ்நிலை எங்களுடைய பிரதேசங்களுக்கு இருப்பதன் காரணமாக அதிகளவிலான வெப்பநிலை இருக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு குறைக்கும் என எதிர்பார்க்கலாம். நீர்மின் உற்பத்தியிலே எப்படி இந்த காலப்பகுதியை பொறுத்தவரை மிக அதிகளவிலான சூரிய ஒளி நாடு முழுவதும் கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதனால் குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு, வடமத்திய, வடமேல், மத்திய மற்றும் மேல் மாகாண பகுதிகளில் ஏனைய பிரதேசங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக உயர்வாக சூரியனுடைய உச்சம் இருக்கும் என்பதனால் இந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற தரை மேற்பரப்பு நீர்நிலைகள் மிக வேகமாக ஆவியதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஏற்கனவே எங்களுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 27, 28, 29ஆம் தேதிகளில் நிகழ்ந்த டிக்ரா புயலினால் எங்களுடைய தரை மேற்பரப்பு நீர்நிலைகள் மிக அதிகளவிலான நீர்கொள்ளளவை எட்டியிருந்தாலும் கூட தற்பொழுது நிலவுகின்ற மிக உயர்வான வெப்பநிலை மிக அதிகளவிலான ஆவியாக்கத்தை தூண்டும் என்பதனால் இது சில சமயங்களில் நீர்மின் உற்பத்தியிலும் ஒரு கணிசமான அளவு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான நிலைமைகளை கொண்டிருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக எதிர்வரும் 2ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 14 நாட்கள் மிக உயர்வான வெப்பநிலை நிலவும் என்பதனால் ஆவியாக்க விகிதமும் கிட்டத்தட்ட 80% மிக உயர்வாக கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது 80% விட உயர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே நீர்மின் உற்பத்தியும் இந்த அதிகளவிலான வெப்பநிலையினால் ஏற்படுகின்ற ஆவியாக்கத்தின் காரணமாக ஒரு சவாலுக்கு உட்படக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது.
தற்பொழுது நிலவுகின்ற அதிக வெப்பநிலை இலங்கையினுடைய பல பிரதேசங்களிலும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இக்காலப்பகுதியை பொறுத்தவரையில் நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலுமே சூரியனுடைய உச்சம் மிக உயர்வாக இருக்கும் என்பதால் நாடு முழுவதிலும் மிக உயர்வான வெப்பநிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த உயர்வான வெப்பநிலை நிலவுகின்ற இந்த காலப்பகுதியை பொறுத்தவரையில் வெப்பச்சலனத்துக்குரிய செயற்பாடுகள் அதிக அளவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. குறிப்பாக கிடைக்கின்ற அதிகளவிலான வெப்பநிலை காரணமாக மேற்பரப்பு நீர் ஆவியாகி உடனடியாகவே குளிர்வடைந்து மாலை அல்லது அதிகாலை வேளைகளில் மழையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த வெப்பச்சலன மழையை பொறுத்தவரையில் எதிர்வரும் 3ஆம் தேதியிலிருந்து நாடு முழுவதும் ஆரம்பித்து எதிர்வரும் 10ஆம் தேதி வரைக்கும் நாட்டின் பல பகுதிகளிலும் அவ்வப்பொழுது நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த மழை என்பது முதலாவது இடைப்பருவ காலத்தில் தோன்றுகின்ற மேற்காவுகை அல்லது வெப்பச்சலன செயற்பாடு அல்லது உகைப்பு செயற்பாட்டினால் உருவாகி இருக்கின்ற மழை என்பதனால் இது இடிமின்னலோடு தொடர்பட்ட மழை என்பதனால் இந்த மழை கிடைக்கின்ற பொழுது இடிமின்னல் நிகழ்வுகளும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஆனாலும் இந்த மழையை பொறுத்தவரையில் மழை நிலவுவதற்கு முன்னர் மிக அதிகளவிலான ஈரப்பதன் உள்ளடக்கம் கொண்டிருப்பதன் காரணமாக மக்களை பொறுத்தவரையில் இந்த மழை வீழ்ச்சி என்பது மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி தருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏனெனில் மழை வீழ்ச்சிக்கு பின்னரும் முன்னரும் நிலவுகின்ற அதிகளவான வெப்பநிலை பெய்த மழை நீரை உடனடியாகவே ஆவியாக்கத்துக்கு உட்படுத்தும் என்பதனால் மக்கள் மனதளவில் திருப்திப்படுகின்ற அளவிற்கு இந்த மழை வீழ்ச்சி அமையாது. ஆனாலும் இந்த மழை வீழ்ச்சி கிடைக்கின்ற காலப்பகுதிகளில் இடிமின்னலோடு தொடர்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் என்பதனால் இடிமின்னல் தொடர்பிலும் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும். அத்தோடு இந்த மழை வீழ்ச்சியை பொறுத்தவரையில் குறிப்பிட்டு இடம் சார்ந்து அனைத்து இடங்களையும் உள்ளடக்கி இருக்காவிட்டாலும் கூட எதிர்வரும் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நாட்டின் பல பகுதிகளிலும் அவ்வப்பொழுது குறிப்பாக பிற்பகலுக்கு பின்னர் அல்லது அதிக அளவு வேளைகளில் இந்த மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன.